ஆஸ்டின் ஸ்கூல் அட்மிஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேரண்ட் வந்து வேறு கண்ட்ரியிலேருந்து ஆஸ்ட்ரியா வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டிபெண்ட் விசாவில் அவங்க ஃபேமிலியை இங்கே கூட்டிகிட்டு வரலாம். இப்போ குழந்தைங்க அங்கே படிச்சுட்டு இருக்கவங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்துக்க முடியும். இங்கே ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்குது, பப்ளிக் ஸ்கூல்ஸும் இருக்குது. இன்றைக்கி நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி அட்மிஷன் வாங்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்றத இன்டர்நெட்டில் பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஏன்னா இங்கே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அஃபிஷியலாக யாரையுமே மீட் பண்ண மாட்டாங்க, உள்ளே கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. செகண்ட் திங், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆன் டைமுக்கு போய் மீட் பண்ணணும், இல்லைன்னா அவங்க அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெர்மன் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்க இங்கிலீஷ் வச்சே எல்லாமே படிச்சுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் டைமில் நம்ம பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க. அதில் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அட்மிஷன் பண்ணிக்குவாங்க. இதில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா இங்கே ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் பப்ளிக் ஸ்கூலில் தான் படிப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆஸ்ட்ரியாவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.